வந்து ஏற்றி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேர்ட்ஸ் cannot be enough to mention my thanks. So saying that, நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமே, நான் எல்லா டைமும் சொல்லுவேன், நான் நிற்கிறதுக்கு காரணமே என்னோட ப்ரொமோட்டர்ஸ், என்னோட இன்வெஸ்டர்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் குறிப்பாக the person who I'm missing right now, Mr. Ramesh சொல்லி and Mr. Charles. இவங்க ரெண்டு பேருமே வந்து integral part of our company which is called Gammon Sports and Entertainment Company. இந்த company வந்து apart from doing logistics, we entered into a different segment which is entertainment and sports. So அந்த விஷயத்தில் வந்து நாங்கள் we want to do something which has never been attempted before. அதுக்காக தான் இந்த புதிய முயற்சி. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து Pitch It On அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் விஜய் டிவியில். Pitch It On ப்ரோக்ராம் வந்து வாஸ் hosted by Mr. பார்த்திபன். அவரும் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அந்த ப்ரோக்ராமும் வந்து இட் வாஸ் அபவுட் கெட்டிங் கிட்ஸ் ஃப்ரம் தி கிராஸ் ரூட்ஸ் ஆஃப் இந்தியா கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் வந்து அவங்க கண்டுபிடிச்ச இன்னோவேஷன்ஸ் வந்து குளோபலாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணியிருந்தோம் விஜய் டிவியில் லாஸ்ட் இயரில். இட் வாஸ் அ கிரேட் சக்ஸஸ். அதில் மானிட்டரி சக்ஸஸ்ன்னு சொல்கிறதோட அதுலேருந்து வந்த சக்ஸஸ் என்னென்னா, எனக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ப்ரோக்ராமில் வந்து பங்கு பெற்ற வந்து ஒரு 10 பசங்களுக்கு, ஐம் டாக்கிங் அபவுட் கிராஸ் ரூட்ஸ் கூட கிடையாது, அதுவும் கீழே இருக்கிற பசங்க, அவங்க அப்பாலாம் கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து தினக்கூலியாக இருந்தாங்க, அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் அவங்க ஏஜுக்கு 50,000 rupees சேலரி வாங்குற மாதிரி அவங்களோட இனோவேஷன் வந்து அவங்க நாங்கள் கொண்டு போயிருக்கு. ஸோ அதை வந்து we were able to showcase to the world. அவங்களாம் அப்படியே இருந்து யாருன்னு தெரியாமலே போயிருக்கலாம். ஸோ அவங்களை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அவங்க இனோவேஷன் வந்து வேர்ல்டுக்கு காட்டி, அந்த இனோவேஷனை வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனிஸ் வந்து அவங்க கூடயே சேர்த்து அவங்களே ஒரு சிஇஓ உள்ள கம்பெனியில் எடுத்துகிட்டு இன்னைக்கு 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க, which is a great thing. I think அந்த விஷயங்களுக்கு எவ்வளோ கைது அதெல்லாம் வந்து அது ஈடே ஆகலை, அது அவ்வளோ பெரிய விஷயம் அது. ஸோ கீப்பிங் தட் இன் மைண்ட், ஐ வாண்டட் டு டூ சம்திங் likewise. அது மாதிரி பண்ணும்போது the other thought was, நம்ம வந்து not do something for the industry, but why don't we change, அந்த வார்த்தை கூட பெருசு தான், but why don't we do something innovative about this industry நினைக்கும் போது தான் வந்து I thought இது ஒரு wild plan, the wild guess தான் இது. I was just looking at a lot of reviews நடக்கும் போது நம்ம நிறைய ரிவ்யூஸ் பார்க்குறோம் இல்லையா, படம் பார்த்துட்டு வந்து வெளியில் வந்து பேசுகிறாங்க. இது அதில் என்ன ஆகிடுதுன்னா, what I personally thought is, ஒரு நல்ல படத்துக்கு வந்து ஜாஸ்தியாக வந்து வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி இல்லாமல், அவர் இந்த ரிவ்யூவர் சொல்கிறது மட்டும் கேட்டுட்டு, இல்லைனா படம் பார்த்துட்டு வெளியில் வந்து பேசுகிறவங்களுக்கு மட்டும் கேட்டுட்டு people take a decision. எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கே வந்து I have friends who decide whether to go to that movie or not after seeing ஒரு ரிவ்யூவை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் இருந்தது. ஸோ then I thought, இதையும் தாண்டி நிறைய பேர் வந்து வித்தவுட் ஃபுல் நாலேஜ் அபவுட் மூவி மேக்கிங் ஆர் வித்தவுட் ஃபுல் நாலேஜ் அபவுட் வாட் கோஸ் இன்சைட் அ மூவியை வந்து நம்ம ரெடி பண்ணி வெளில கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற டாயில், அதுக்கு பின்னாடி இருக்கிற டர்மாயில் எல்லாம் வந்து எல்லாமே நீங்கள் எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே இருக்கீங்க, யூ ஆல் நோ ஹவு டு அது ஒரு கதையாக சொல்லி அதுக்கு ப்ரொடியூசர் கொண்டு வந்து அதை வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுக்குள்ள இட்ஸ் பிகம் ஒரு டிகேடே போயிடுது. ஸோ அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது what I thought is, when the people coming out of the theater, and நிறைய பேர் சொல்லிடுறாங்க இந்த இன்டர்வல் பிளாக் சரியில்லை, இல்லைன்னா அந்த ஹீரோவோட இந்த இடத்துல ஒரு ஆக்டிங் சரியில்லை, டைரக்டரோட இந்த டச்சு சரியில்லை. அதெல்லாம் நான் என்ன சொன்னேன், இவ்வளோ நீங்கள் பேசுறீங்கல்ல, நீங்கள் எல்லாருமே வாங்க, யார் பேசுறீங்களோ நீங்கள் எல்லாருமே வாங்க, I will have the platform ready for you. My company will keep a platform ready for you. நீங்க வந்து உங்க டேலண்ட்டை காட்டுங்க, அந்த டேலண்ட்டை நாங்க ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது, இந்தியா ஜட்ஜ் பண்ணும். இந்தியா will judge your talent and India will decide whether நீங்க இந்த பர்டிகுலர் ரோலுக்கு நீங்க தான் பெஸ்டானு இந்தியா டிசைட் பண்ணும். உங்களுக்கு ஒன்றும் ஒரு பர்ஃபெக்டாக சொல்லணும்னா this don't take a long time, but let me just curtail பண்ணி நான் சொல்லிடுறேன். என்னன்னா, டைரக்ஷன்ல இருந்து மியூசிக்ல இருந்து all the 8 verticals of a movie, இது எல்லாத்துக்குமே வந்து ஆடிஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும் அக்ராஸ் தமிழ்நாடு. நான் வெறும் தமிழ்நாடு மட்டும் பற்றி பேசுகிறேன். அக்ராஸ் தமிழ்நாடு ஓப்பன் அப் ஆகிடும். whoever is interested in acting, whoever wants to write, whoever wants to sing, என்ன வேணால் பண்ணுங்க. இந்த 8 கேட்டகரிக்குள்ள உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து எப்படி ரீல்ஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ரீல் பண்ணி உங்களோட ஆக்டிங் டேலண்ட்டை காட்டி அதை வந்து எங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. அப்லோட் பண்ணதில் வந்து we will have
a good panel of judges who will decide ரொம்ப மோசமாக அடிக்க முடியாது, ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணவரையும் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு ஈக்குவல் டேலண்ட் கொடுத்து அதை வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து will be put on the எங்கள் OTT சேனல் ப்ளஸ் ஆல் தி அதர் இன்ஸ்டா சேனல்ஸ் ஆன் ஆல் சோஷியல் மீடியா. அதை வந்து இந்தியா தமிழ்நாடு will choose ஹீரோ ஃபேஸுக்கு லெட்டஸே ஒரு 1000 பேர் வந்து ஆடிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 1000 பேரில் 500 பேர் செலக்ட் ஆகி வந்திருக்கிறாங்க. அந்த 500 பேரை வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணி அவங்களில் 15 பேர் நமக்கு கொடுக்கும். ஸோ இதே மாதிரி ஈச் வெர்டிக்கலுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கும், கர்நாடகாவில் நடக்கும், ஹைதராபாத்தில் நடக்கும், இட் ஆல்சோ ஹேப்பன் இன் மும்பை. இது எல்லாம் 5 ஸ்டேட்ல 5 டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல இட் ஹேப்பன் லைக் திஸ். ஸோ எல்லாம் ஃபைனலைஸ் ஆகி வரும்போது ஃபைனல் டே ஸ்டேஜ் இங்க கலைவாணர் நகரத்தில் we going to have the final show. அந்த ஃபைனல் ஷோல we are trying to invite Mr. Anupam Kher and Miss Rekha ji. ஸோ அவங்க 2 பேரும் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஷோவை. ஸோ ஜஸ்ட் இமேஜின் தமிழ்நாடுல இருந்து 15 பேர் டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ்க்கு ஸ்டேஜ்ல அடிப்பாங்க. ஹிந்தில இருந்து 15 பேர் இருப்பாங்க. எல்லாம் அக்ராஸ் இந்தியா சூஸ் பண்ணவங்க will be there on stage. ஸோ அன்னைக்கு ஒரு ஹோஸ்ட் என்ன சொல்லுவாரு, that's a full day program. அன்னைக்கு அந்த ஹோஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா, take your phones, go to your social media and now vote who needs to be the hero. ஒரு படம் தான் எடுக்க போறோம், அவ்வளவு பெரிய வச்சு ஒரு படம் எடுக்க போறோம். இந்தியா அன்னைக்கு ஓட் பண்ணோம், நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற படத்துக்கு யாரு ஹீரோ, யாரு ஹீரோயின், யாரு வில்லன், யாரு காமெடியன் இந்தியா நீங்க சூஸ் பண்ணணும். So that single day will be a history in the making. வந்திருக்காங்க தேவா சார் வணக்கம், பார்வதி சார் வணக்கம், சதீஷ் மாஸ்டர், சிவநாமசாமி, சவுந்தர் அண்ட் சுரேஷ் கிருஷ்ணா சார். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரி பேசினா அவருக்கே பார்த்தீங்கன்னா வேர்த்துருச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டென்ட் இருந்தது அதில் மீட்டிங் போகும்போது. ஸோ எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நான் எல்லாம் ஓகே, இது வந்துட்டு நீங்கள் 15 வீக்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறீங்க, இது ப்ராக்டிக்கலாக எப்படி பாசிபிள்? இப்போ சின்ன வேர்ஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு டிவியில் நர்ச்சரிங் த நியூ டைரக்டர்ஸ் இல்லைன்னா அப்கமிங் டைரக்டர்ஸ் வரதை வந்து நர்ச்சர் பண்ணுறது வந்து பார்த்துருக்கோம். பட் இந்த செட்டப்பே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதே வந்துட்டு அவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதை எப்படி அவங்க வந்துட்டு கன்சீவ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் மட்டும்தான் இருந்தது. பட் ஐ திங்க் he was very clear. அவருக்கு அவரோட மேனிஃபெஸ்ட் ஃபுல்லாகவே அவர் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அஜெண்டாவில் ரொம்ப கிளியராக இருக்காரு. அவர் பேசும்போதே தெரியும் அந்த கிளாரிட்டியில் என்னென்ன வேணும், ஏது என்னென்னு. அண்ட் த வே they want to project this, அந்த எந்த லெவலுக்கு பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறதுல வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டார் கேனன். ஸோ தட் இஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் இட். அதோட ரீச் இருந்தால் நம்ம பண்ணுறோம், பட் அது ஜனங்களுக்கு போய் சேரணும். அந்த ஜனங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து ஆடிஷன் பண்ணும்போது அதோட மேக்னிடியூட் பெருசாகும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அண்ட் டே பை டே நம்ம பார்ப்போம்ல, பார்க்கும்போது அவங்களோட ப்ரொஃபஷனலிசம், ஹவு தேர் ஹேண்ட்லிங் திஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இட் வாஸ் வெரி கன்வின்சிங். அண்ட் ஹி ஹேஸ் அ வெரி கன் டீம் டு அதை வந்துட்டு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் பண்ணுறதுக்கான ஒரு டீம் இருக்குது. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் புட் டுகெதர். அண்ட் எனக்குமே பர்சனலாக இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஆக்டராக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ண போது எப்படி தான் இந்த விஷயம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு லேர்னிங் லெசனாகவும் எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு தான் ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் அண்ட் ஐ வாஸ் ரோட்டின் பை தட் இருக்கிறது. ஸோ உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். அப்புறம் ஆஃப்டர் பிச்சிட்டான் இப்போ பிக் பிக்சர், இதுக்கு முன்னாடி பிச்சிட்டான் பண்ணோம், அதுவும் வந்து ஒரு கிராண்ட் சக்ஸஸாக இருந்தது. ஸோ நான் ஸோ ஹாப்பி தட் இப்போ பிக் பிக்சர் வந்திருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஆர்ஏவி வந்து அந்த பேர் பிக் பிக்சர் சொல்லும் போதே இட் சவுண்டட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ கண்டிப்பாக என்ன மாதிரியே வியூவர்ஸ்க்கும் இதில் ஒரு ஆர்வம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஈவன் ஐ எம் எக்ஸைட்டட் இது எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு. ஸோ ஆர்ஏவி இஸ் அ கேப்டன். ஸோ அவரோட என்டையர் டீம் அண்ட் க்ரூ இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற அத்தனை பேருக்கும் இதே மாதிரி டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார், ஸோ அண்ட் இந்த பேன் இண்டியா ஹோஸ்ட் எல்லாரும் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மை பெஸ்ட் விஷஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் கிராண்ட் சக்ஸஸில் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்கள இன்னைக்கு மீட் பண்ணுறதுக்கு. நிறையா பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் இங்கே நிற்கிறதே ஒரு பெரிய விஷயமா நான் கன்சிடர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சவுந்தர் அவர்கள் தான் எனக்கு கால் பண்ணார். ஒரு 5 days பேக் கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க, அதோட ஐடியா சொன்னாங்க. அண்ட் ஹி டோல்ட் ஹிஸ் வைஃப் வில் டாக் டு மீ அபவுட் இட், தமன்னா. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
லைக் ஆப்வியஸ்லி இது வந்து மக்களே வந்து தேர்ந்தெடுத்து ஒரு ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் எவ்ரி திங் இஸ் டிசைடட் பை த பீப்புள். ஸோ அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் இந்த டேக்லைன் நான் பார்த்தேன், அதில் வந்து கனவுகள் மெய்ப்பட வேண்டும் படம் அப்படின்னு போட்டிருந்தது ப்ராக்கெட்டில். ஸோ அதுவே லைக் எவ்வளோ பேருக்கு வந்து எவ்வளோ கனவுகள் இருக்கும், சினிமாவில் ஜெயிக்கணும், வாய்ப்புகள் வந்து அதுக்கான பிளாட்ஃபார்ம் கரெக்டாக அமையறதில்ல. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே லைக் hats off to the whole team like RAV sir, everyone like who's behind this, and mainly Bharat when he's hosting this. I've done 3 movies with Bharat, and na enna notice pannana he's extremely hard working and he's very very professional. Like adu epdina avlo passion irukum and or scene la vandu and scene correct ah vara varaikum he doesn't bother about the takes. Na sometimes pipe ayo one more take, he's like no don't worry about the takes, just make sure that you are comfortable. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள், எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெண்ட்லி, அட் த சேம் டைம் வெரி வெரி ப்ரொஃபஷ்னல். ஸோ எனக்கு வந்து ஐம் வெரி வெரி ஹாப்பி. அந்த ஹோல் கான்செப்ட் எவ்ரி திங் இஸ் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் நானே ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்க்கும்போது ஐம் கோயிங் டு வாட்ச் ஆல் த எபிசோட்ஸ். நான் வெயிட் பண்ண போகிறேன் ஹூ இஸ் கோயிங் டு பி த ஃபைனல் ஹீரோ, ஃபைனல் ஹீரோயின், த ஹோல் பிக்சர். ஸோ ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். So I'm sure it's going to be interesting. So all the very best to the whole team. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் நிறையா ஹீரோயின்ஸ் வந்து என்ன மாதிரி லைக் ஒரு கரெக்டான வாய்ப்பு தேடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நானும் அதுக்கான வாய்ப்புகள் வந்து கரெக்டாக ஒரு தமிழ் பேசுகிற ஹீரோயினுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இதில் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியவங்களுக்கு ஒரு கரெக்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய லாங்குவேஜஸில் இருக்குது. ஸோ ப்ராப்ளி எல்லா லாங்குவேஜில் இருக்கிற ஒரு டேலண்டடான யங் ஹீரோயின்ஸ்க்கு நல்ல கரெக்டான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுல நான் ஆசைப்பட்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது போல் ஈவினிங் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நாள் ஆச்சு இது போல் அற்புதமான பழைய நண்பர்கள்லாம் பார்க்குறதுக்கு. டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்திருக்காங்க, பரத் தம்பி வந்திருக்காரு, பா விஜய் அவர்கள் வந்திருக்காரு, தினேஷ் மாஸ்டர் வந்திருக்காங்க, எல்லோரும் வந்திருக்காங்க, சீனு சார் வந்திருக்காங்க, நம்ம பத்திரிகை நண்பர்கள், வீடியோ எல்லோரும் வந்திருக்காங்க. நான் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சுரேஷ் கிருஷ்ணா அவ்வளோ அழகாக ட்ராமா ஸ்க்ரீன் பிளேயோட சொல்லிட்டாரு. அதுதான் அவர் வந்தார். நம்ம RAV சார் வந்து சுரேஷ் கிருஷ்ணா சாரை வந்து ஃப்ளைட்டில் மீட் பண்ணி மியூசிக்கை பற்றி பேசுனீங்க. சுரேஷ் கிருஷ்ணா சார் ஃபோன் பண்ணார். அவர் வந்து RAV வந்து எனக்கு சப்ஜெக்ட் சொல்லும் பொழுது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்ன சொல்ல போகிறாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டு அற்புதமாக இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சு போச்சு, கரெக்டாக சொல்லிட்டேன். ஏதோ சினிமாவை வந்து நிறைய பேர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிற சினிமாவை இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, அது பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே கூப்பிட்டு ஒரு படம் எடுத்து நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்கிற அந்த விதம் நல்லா இருந்தது. அதுக்கு எப்படி பண்ணலாம், மெலடியாக பண்ணலாமா, நிறைய 5 மொழியில் எடுக்கிற ஒரு இது ரியாலிட்டி ஷோ. இது எல்லாருக்கும் தகுந்த மாதிரி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டைலில் பண்ணணும்னு ஒரு ஆசை. இது பண்ணும்போது ஒரு 2-3 டியூன் போட்டேன், அது ஒர்க் அவுட் ஆகலை. எப்போது மாதிரி பாஷா, அண்ணாமலை, ஹாஹா அது மாதிரி படத்துக்கெல்லாம் கூட இருந்த சுரேஷ் டைரக்டர் என் கூட இருந்ததுனால இது நல்லா வந்துருச்சு, அவ்வளோதான் சொல்லுவோம். மொத்தத்தில் அவர் கூட இருந்தார் என் கூட. இதுவும் ஒரு நல்ல டியூனாக வந்தது. உடனே பா விஜய் எழுதுனா நல்லா இருக்குமே, அவர் எனக்கு நல்ல ஹிட்ஸாகலாம் நிறைய எழுதியிருக்காரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்லேருந்து நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. விஜய் வந்தாங்க, பா விஜய் வந்தார். அந்த படத்தோட அந்த ஃபுல் சப்ஜெக்டையே ஓப்பனிங் 2 லைன்லேயே கொடுத்துட்டார். அதாவது ஆல் லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா, ஆல் லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா, நோ கமெண்ட்ஸ், நீ பூமரா. அவ்வளோதான் படம், இது முடிஞ்சு போச்சு சப்ஜெக்டு. அது மாதிரி அவ்வளோ அழகாக கொடுத்தாரு. ஆதித்யா பாடியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் தானே அது இவங்க தான் பாடினாங்க சார், மோனிஷா அவங்க தானே மாதிரி பாடினாங்க. அதை விட RAV அவர்களுக்கு இசை மேலே எவ்வளோ பற்றுன்னு அன்றைக்கி தான் தெரியும். நானும் பாடட்டுமான்னார். அவரை வாய்ஸ் செக் பண்ணேன், அவர் பாடி காமிச்சார். ரொம்ப அற்புதமாக இருந்தது அவர் வாய்ஸ், அவரையும் பாட வச்சேன்.
நல்லா பாடினார். மோனிஷாவும் நல்லா பாடினாங்க. ஆதித்யா நல்லா பாடினார். அதில் ஒரு ரேப், அதாவது முதல்ல ஒரு வெஸ்டர்னில் ஒருத்தர் ரேப் ஸ்டைலில் பாடுவார், அதுக்கப்புறம் நான் லோக்கலில் பாடுவேன். அதே ரேப் ஸ்டைலில் வெஸ்டர்னில் கானா மாதிரி பாடிட்டேன். அது அந்த லோக்கலை நீங்கள் கேட்டால் தெரியும். அதுபோல் இந்த ரியாலிட்டி ஷோ வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.